ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. என்னென்னா ஆல்ரெடி ஒரு இந்திய பெண் என்ன போட்டிருக்காங்க துபாயில் அப்படின்னா, நள்ளிரவில் பெண்கள் தைரியமாக நடமாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கு நிறைய பேர் அதை விவரித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நானுமே துபாயில் இருந்தேனா தான். ஸோ எந்த அளவுக்கு பாதுகாப்பான விஷயங்கள்லாம் அந்த துபாயில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த சேனலில் வர இருக்குது. இந்தியாவை சேர்ந்த பெண் ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நள்ளிரவு 2:30 மணிக்குங்க துபாய் நகரின் சாலையில் எவ்வித பயமுமின்றி நிம்மதியாகவும் பாதுகாப்பும் உணர்வதாக அவங்க வெளியிட்ட வீடியோ தான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை ஏன் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கிறதாகட்டும், நிறைய கண்ட்ரீஸில் நடக்கிறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன மாதிரி அநியாய கொடூரம்லாம் நடக்குதுன்ட்டு. ஆல்ரெடி அமெரிக்காவில் எப்ஸ்டைன் ஃபைல் பற்றி பார்த்தோம். எவ்வளோ கேவலமான செயலெல்லாம் பண்ணி எந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பெரிய பெரிய தலைவர்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் வெளிவராமல் இருக்குது. தெரிஞ்சு கொஞ்சம் நஞ்சம் வந்திருக்குது. இன்னும் தெரியாமல் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல. இது போல் விஷயங்கள்லாம் நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் சரியாக தெரியறதில்ல. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயமே என்றைக்கு இருந்தாலும், எந்த தப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெளி வரதான் செய்யும். எல்லாரும் மாட்ட தான் போகிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்தியாவை சேர்ந்த திரிஷா ராஜ் என்ற பெண் துபாய் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்பதை உணர்த்தும் வகையில் நள்ளிரவு 2:30 மணிக்கு துபாய் தெருக்களில் தனியாக நடந்து செல்கிறார். அதை வீடியோவாக பதிவு செஞ்சு போட்டதில் பெருசாகவே இது வைரல் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக தெற்கு ஆசியா நாடுகளிலிருந்து பார்ப்போருக்கு எப்படி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற ஆச்சரியத்தையும் ஏற்பட்டிருக்குங்க. அந்த பெண்ணின் சொந்த நாடான இந்தியாவில் இவ்வாறான நேரத்தில் தனியாக வெளியே செல்வது ஆபத்தாக கருதப்படும். ஆனால் நான் இந்த துபாயில் இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் நைட்டு 12 மணி இல்லை 2 மணி இல்லை எந்த நேரம் வேணாலும் என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்தியாவில் ஆண்கள் துணையோடு தான் பெண்கள் செல்ல வேண்டும் என்ற நிலை இப்போதைக்கு உள்ளது. ஏன்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை தான் நம்ம நாட்டில். ஆனால் துபாயிலலாம் அப்படி இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நான் வரவேற்கத்தக்கது என்று அந்த வீடியோ கமெண்ட்டில் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ துபாய் தான் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிறத நிறைய பேர் இது போல் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. துபாயில் வாழும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பு குறித்து தாங்கள் ஒருபோதுமே கவலைப்பட்டதில்லை என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்பவுமே சேஃபாக இருக்கிறோம் இந்த பிளேஸில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி துபாய் இவ்வளோ பாதுகாப்பான நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம போய் விரிவாக பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் அதிகமாக கூடும் பகுதி முழுமையும் பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் கேமராக்கள் இருக்கும். அவை எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையின் கண்காணிப்பிலேயே இருக்குமாங்க. தெருக்களில் லைட்டிங் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதால் இருட்டை காரணமாக வைத்து நடைபெறும் குற்றங்களை தவிர்க்க முடிகிறது. புரியுதுங்களா? ஸோ அங்கே இந்த அளவுக்கு சிசிடிவி ஆகட்டும், லைட் ஆகட்டும், எப்போதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் எந்த குற்றம் நடந்தாலுமே சரி ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பண்பாடு மற்றும் மரியாதையின் மீது வலுவான கவனம் செலுத்தப்படுவதன் மூலம் குற்றங்களை தவிர்க்கும் சூழ்நிலை உருவாகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குற்றம் குறைவாக நடக்கும் நகரம் அப்படின்னா, குற்ற செயல்கள் கடந்த பல ஆண்டுகளாக குறைந்துள்ளதால் துபாய் தொடர்ந்துமே பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிக பாதுகாப்பான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே துபாயை லைக் பண்ணுறாங்க. ஸோ அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இன்றைக்கி உள்ள நாடு எங்கே போயிட்டுருக்குங்கிறது தெரியும். சின்ன குழந்தைங்கள கூட விட்டு வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. அதுக்கு சரியான ஒரு சட்டம் கூட வரமாட்டேங்குது. ஏன்னா உடனே அந்த பாலியல் பிரச்சனையாகட்டும் எல்லாத்துக்குமே சரி உடனடியாக அதுக்கான தண்டனை கொடுக்கறதுல நம்ம நாடு ரொம்பவுமே பின்தங்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா வலுவான கொள்கைகள், அமீரகத்தின் சட்டமைப்பு மற்றும் அதன் சீரான நடைமுறைகள் குற்றங்களுக்கு எதிரான மிக வலுவான தடையாக இருப்பதாக கூறப்படுகிறதுங்க. உலகில் பேசப்படும் துபாய் இந்த வீடியோ உலக அளவில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசும் பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ள நாடுகளில் அதை வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என
விவாதிக்க தொடங்கியுள்ளனர். அதேபோல துபாய் அரசின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உலக அளவில் பெண்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வரவேற்பை பெற்றுள்ளது தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லேடீஸ் ஆகட்டும் அவ்வளோ சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துபாய் பற்றி இப்போ கண்டினியூவாக எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் துபாயில் இருக்கிறது சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா நாட்டில் தனியாக நடந்து போய் அவங்க ப்ராப்பராக சேஃபாக வந்துட்டாங்கன்னா அப்போ தான் நமக்கு முழு பாதுகாப்பும் அந்த முழுசாக சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 10 மணிக்கு மேலே நம்ம ஊருக்கு போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையாக தான் நம்ம நாடு இருந்துகிட்ருக்கு. இதே துபாய் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் துபாயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மதன் கௌரி கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எதிர்ப்பும் தெரிவித்து அவங்களுடைய கமெண்ட்லலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் உள்ள பாதுகாப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஸோ ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இது போல் நிறைய விஷயத்த நம்மளுடைய சேனலில் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் பல செய்திகளை நம்ம ஷேர் பண்ணி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.